இன்னைக்கு வந்து நம்ம வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 இன்ஃபேக்ட் அது பில்ல இருந்து ஆக்டா மாறிடுச்சு. பிரசிடென்ட் அவர்களும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஆக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆக்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னலாம் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் எதுலேருந்து இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், இந்த டோட்டல் கேஸ் ஸ்டடி எதுலேருந்துலாம் நான் பண்ணுறேன், என்னெல்லாம் நம்ம இதை கவர் பண்ணுறோங்கிறது பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்க போகுது. ஹிஸ்ட்ரி, ஸோ மொத்தமாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 100 வருஷத்தில் எப்படிலாம் வந்து இது வந்திருக்கு, எவ்வளோ பெருசு இந்த வக்ஃப் ஆக்ட், அது கீழே வந்து எதெல்லாம் கவர்ன் பண்ணப்படுதோ அது வந்து எவ்வளோ பெருசுன்றதை பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஏன் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க? இவ்வளோ வருஷமா இருந்துட்டு இருக்கு, 100 வருஷம் ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள அமெண்ட்மெண்ட் வந்து 2013. இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ அமெண்ட்மெண்ட்டுக்கான தேவை என்ன, ஏன் இப்போ கொண்டு வரோம், அப்புறம் எப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, சரி கொண்டு வரோம், சரி அது என்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கு, அதுக்கப்புறமா என்ன அமெண்ட்மெண்ட்ஸ், நம்ம வந்து மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இதில் பார்க்க போறோம். ஒரு 10 அமெண்ட்மெண்ட்ஸ் மேஜர் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட போறோம். அந்த என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்ங்கிறத பார்க்க போறோம். அதோடைய காரணங்கள் என்ன ஏதுங்கிறத ஃபுல்லி டீடைல்டா பார்ப்போம். அதுக்கப்புறமா இது வந்து முஸ்லீம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம்ங்கிறதுனால முஸ்லீம் நாடுகள்ல இந்த சட்டம் எப்படி இருந்துட்டு இருக்கு, இந்த வக்ஃபுங்கிறது வந்து முஸ்லீம் நாடுகள்ல எப்படி வந்து கவர்ன் பண்ணப்படுது, அதுக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன வித்தியாசம், ஏன்னா நம்ம வந்து செக்குலர் கண்ட்ரியில ஒரு முஸ்லீம் ஆக்ட் எப்படி டீல் பண்றோம், ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில ஒரு முஸ்லீம் ஆக்ட் எப்படி டீல் பண்றோம் தெரியும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு தூரம் கேப் இருக்கு, இல்ல எவ்வளவு தூரம் நம்ம கரெக்டா பண்றோங்கிறதுக்கு ஒன்றான ஒரு அளவுகோலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு அனாலிசிஸ், ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் கன்க்ளூஷன். ஸோ முதல்ல வந்து இந்த வக்ஃப் ஆக்ட், இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வக்ஃப் ஆக்ட் 1995, அது வந்து ஒரு புது ஆக்ட், அதை பற்றி பார்க்குறோம். இந்த ஹிஸ்ட்ரியில் நான் வந்து எங்கெல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம டீல் பண்ணிட்டு இருக்க அமெண்ட்மெண்ட் வந்து 95 நடந்த ஆக்டை நம்ம வந்து திருத்துறோம். ஸோ அது வந்து 1995 தான் ஒரிஜினல் ஆக்ட். ஸோ ஒரிஜினல் ஆக்ட் எங்களா வருதோ அது. ஸோ அது வந்து ஒரு 55 பக்கம் இருக்கு அந்த ஆக்ட். அதுக்கப்புறமா சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் 2006 வந்துருச்சு. 95 அப்புறமா முதல்ல வந்து இந்த ஆக்ட் பத்தின சம்பந்தப்பட்ட ஒரு கமிட்டியோட ரிப்போர்ட்னா சச்சார் கமிட்டி, அது மொத்தம் 400 பக்கம் இருக்கு. அந்த 400 பக்கமே வக்ஃப் பத்தி மட்டும் கிடையாது, இது வந்து மைனாரிட்டிஸ் பொறுத்தக்கான ஒரு ரிப்போர்ட். அதுல ஒரு மேஜர் போர்ஷன் வந்து வக்ஃப் ஆக்டோடைய வருமானம் பத்தி, அதுல உள்ள ஆடிட் பத்தி, அதுல இவங்களுடைய பரிந்துரை எல்லாமே சச்சார் கமிட்டியில் இருக்கு. அந்த சச்சார் கமிட்டியில சொன்ன பரிந்துரையை மெஜாரிட்டியா நம்ம வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா எடுத்துட்டு இருக்கோம். இது எல்லா லிங்க், இப்போ இந்த 6 லிங்க், இன்னும் பாக்கி எல்லா லிங்க்ஸுமே நான் என்ன பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த கேஸ் ஸ்டடியில நான் வந்து அதோடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் கொடுத்துருப்பேன். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013. ஸோ 1995 இது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கிடையாது, செகண்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 2013 நடக்குது, அது ஒரு 16 பக்கம். அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்களுடைய ஆட்சி முடிகிற கடைசி வருஷத்துல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இப்போ நம்ம இந்த அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கானது. நாலாவது வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சட்டம், இது சட்ட திருத்தம். இது என்னங்கிறது வந்து அது ஒரு 15 பக்கம் இருக்கு. FAQ, இதுல ஒரு சந்தேகங்களுக்கு இல்ல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஒரு 16 பக்கம் அவங்களே அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்காங்க, அது இருக்கும். அப்புறம் JPC ரிப்போர்ட், இந்த ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, அதாவது இந்த சட்டத்தை நம்ம வந்து சீர்திருத்துறோம், அந்த திருத்தத்தில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இந்த போட்டிருக்காங்க 15 பக்கம். இது வந்து பில். ஸோ அந்த 15 பக்கம் நம்ம வந்து இந்த பண்ணியிருக்கோம். இதை வந்து லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்புறம் ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்புறம் பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ண இது ஆக்டா மாறுது. இதுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ரெயிட்டா இது அப்ரூவ் ஆகாதப்போ என்ன பண்றாங்கன்னா பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு பார்லிமெண்டரி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு மட்டும் தனியாக கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா இதை டிஸ்கஸ் பண்றாங்க. இதை டிஸ்கஸ் பண்ணி அதுல உள்ள ரிப்போர்ட்டையும் பேஸ் பண்ணி இந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா டிஸ்கஷன் பண்ணப்படுது பார்லிமெண்ட்ல. அது 936 பக்கம். த மோஸ்ட் வெரி டீடைல்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன கேள்விகள் இருக்கோ மொத்த ரிப்போர்ட்டுமே இதுக்குள்ள இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஆக்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஸோ அது ஒரு மேஜர் டாக்குமெண்ட். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது நான் என்ன பண்ணேன்னா இந்த JPC கமிட்டி பத்தி மற்றதை பத்தி நான் சொல்றேன். ஹிஸ்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிரீஃபாவே போயிடுறேன். இன்னொன்று என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல வந்து டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஸோ இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்டரி, இப்போ நான் முன்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா, இந்த கொடுத்திருந்த எல்லா தலைப்புகளுக்குமே வந்து 8 தலைப்புகளுக்குமே டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஹிஸ்டரியில் ஆர்வம் இல்லை, இல்லாட்டி எவ்வளோ பெருசுங்கிற ஆர்வம் இல்லை, எனக்கு வந்து என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதா ஸ்ட்ரைட்டா நீங்க டைம் ஸ்டாம்ப் கிளிக் பண்ணி அந்த போர்ஷன் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப ஸ்லோவா பேசுறேன்னா ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்டா பேசுறேன்னா ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க அந்த யூடியூப்ல உள்ள ஆப்ஷன் படி. ஸோ ஹிஸ்டரி வந்து ஃபர்ஸ்ட் வக்ஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தானம்னு வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ எல்லாமே லேமேன் லாங்குவேஜ்ல சொல்றேன். ஸோ நம்மளோட புரிதலுக்காக வக்ஃப்ங்கிறது வந்து கடவுளுக்காக, அதாவது அல்லாஹ்க்காக ஒருத்தர் வந்து தானம் பண்றதுக்கு, அந்த தானத்துக்கு பேர் வந்து வக்ஃப், இல்ல அவங்க எழுதி கொடுக்கிறது. ஸோ அது வந்து எதா வேணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்லாட்டி ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம், அதுக்கு பேர் தான் வக்ஃப். ஸோ அந்த கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை மேனேஜ் பண்ற ஒரு போர்டு, அதை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு ஆக்ட், அதை பத்தின அம்சங்கள் இருக்கக்கூடிய ஆக்ட் தான் வந்து இந்த வக்ஃப் ஆக்ட். ஸோ முதல்ல எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா 1894 வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில பிரிவி கவுன்சில் ரூலிங் ஒன்று வருது. அதுக்கப்புறமா 1913 இதெல்லாம் ஒன்னு மாறி இருக்கும். ஒன்று வரும், அப்புறமா வந்து இந்த பிரிவி கவுன்சில் ரூலிங் 1894 வந்து நிறைய ஒரு சிலருக்கு வந்து எதிர்ப்பு இருந்திருக்கு. அப்புறம் அதை மாத்திட்டே வராங்க அந்த காலகட்டத்தில் உள்ள ஆட்சியாளர்களை பொறுத்து. 1913 முசல்மான் வக்ஃப் வேலிடேஷன் ஆக்ட், 1923 முசல்மான் வக்ஃப் ஆக்ட், 1930 முசல்மான் வக்ஃப் வேலிடேஷன் ஆக்ட், திரும்ப 1954. இந்த 1954 தான் சுதந்திரத்துக்கு அப்புறமா முதல் முறையா இதோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ட் வந்து வக்ஃப் ஆக்ட் 1954.
அது 1995க்கு முன்னாடி உள்ள ஆக்ட். ஸோ 1954 ஆக்ட், 1995 ஒரு ஆக்ட், ரெண்டே ரெண்டு ஆக்ட் தான் சுதந்திரத்துக்கு அப்புறமா. அந்த 1954 ஆக்ட் வந்து எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 59, 64, 69, 76, 84 கிட்டத்தட்ட 5 முறை அந்த ஆக்ட் அமெண்ட் பண்றாங்க. அமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா 1995 ஆக்ட் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து 1995 ஆக்டுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி மட்டும் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன மாற்றம் பண்ணாங்களா பரவாயில்ல, அந்த ஆக்டே என்ன பண்ணாங்கன்னா மாத்திட்டாங்க. அந்த ஆக்டே தூக்கி போட்டு புது ஆக்ட் வந்துருச்சு. பழைய ஆக்ட் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. 1995 தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இருக்கிற ஆக்டும் அந்த 1995 ஆக்ட பத்தின விஷயங்கள் தான். இந்த 1995 ஆக்டே தான் வந்து அமெண்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வர்றதும் புது ஆக்ட் கிடையாது, அதே ஆக்ட் தான். ஸோ வக்ஃப் ஆக்ட் 2006 ஒரு சச்சார் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது வக்ஃப் ஆக்ட் பத்தி. 2008 ஒரு ஜேபிசி ஃபார்ம் பண்ணி அதுலயும் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை டிஸ்கஸ் பண்ணி என்னெல்லாம் மாத்தலாம், என்ன சரி பண்ணலாம்ன்றத கொண்டு வராங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. 2013 என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இது வந்து நம்ம இப்ப பண்ற மாதிரி எல்லா ஹவுசஸ்லயும் வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டு டிஸ்கஸ் பண்ணப்பட்டு நிறைவேறிய ஒரு சட்டம். ஸோ 2013 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ நம்ம 2025 அமெண்ட்மெண்ட்ல பண்றோம். இந்த 2013 அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு பிக், எவ்வளவு பெருசுன்னு கேட்டீங்கன்னா 32 வக்ஃப் போர்டு இருக்கு. ஸ்டேட் வந்து 23 ஸ்டேட்ல, யூனியன் டெரிட்டரி 7. நம்பர் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா 8.25 லட்சம் ப்ராப்பர்ட்டி. எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டின்னு கேட்டீங்கன்னா 37 லட்சம் ஏக்கர். ஸோ 8 லட்சம் ப்ராப்பர்ட்டி, 37 லட்சம் ஏக்கர். அப்புறம் ரூரல் ஏரியால வந்து எவ்வளவு நான் சிறுசுப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த 37 லட்சத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ரூரல் ஏரியால எவ்வளவு ப்ராப்பர்ட்டி, 5 லட்சம் ப்ராப்பர்ட்டி. அர்பன் ஏரியால இப்ப பாக்கி 3 லட்சம் ப்ராப்பர்ட்டி. ரூரல் ஏரியால 20 லட்சம் ஏக்கர். அர்பன் ஏரியால வந்து 19 லட்சம் ஏக்கர். எவ்வளவு டீடுன்னு 1088 டீடு. யூசர் ப்ராப்பர்ட்டி, இந்த வக்ஃப் யூசர் அப்படிங்கலாம் என்னன்றத நம்ம பார்ப்போம். ஒருத்தர் பயன்படுத்துறதுனால அது வந்து வக்ஃபுக்கு பயன்படுத்துறதுனாலே அவருக்கு அந்த உரிமை கிடைச்சிருது வக்ஃபு கொடுக்கறதுக்கு. அதுக்கு பேர் வந்து பை யூசர் ப்ராப்பர்ட்டி. அது 4 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதோடைய ஏரியா வந்து 22 லட்சம் ஏக்கர். ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி, ஏரியா ஆஃப் ரிமைனிங் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இருக்கு. சரி, இப்போயே அதை பத்தி பாக்குறோம். எவ்வளவு பெருசு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 40 லட்சம் ஏக்கர், 39 லட்சம் ஏக்கர் இருக்கு. அதுல பை யூசர் ப்ராப்பர்ட்டி மட்டுமே 22 லட்சம் ஏக்கர். அப்போ இவ்வளவு பெருசு தான் வந்து வக்ஃபோடைய அளவுகோல். இன்னும் ஒரு சில ஊமைகள்லாம் சொல்றாங்க. அதாவது ரயில்வேஸ்க்கு அடுத்தபடியா வக்ஃபோட ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரி ஊமைகள்லாம் சொல்றாங்க. பட் இதான் வந்து எவ்வளவு பெருசுங்கிறதுக்கான ஒரு புரிதல். இப்ப அடுத்து வந்து என்ன பண்றோம்னா, ஏன் இப்ப பாக்குறோம் அப்படின்னு சொன்னா 2013 ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி, மோடிஜி ஆட்சி வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட் நடக்குது. 2013 அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு 2 முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வராங்க. அந்த 2 முக்கியமான மாற்றங்கள்னாலையும் அடுத்து நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ்னாலையும் தான் இப்ப இந்த 2025 அமெண்ட்மெண்டோட தேவை வருது. இப்ப 2013 ஒரு முதல் மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முஸ்லீம் மட்டும்தான் வந்து ஒரு தானம் கொடுக்கணும் இல்ல வக்ஃப் கொடுக்கணும்னு இருந்த சட்டம் வந்து என்னவா மாற்றப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, யார் வேணா வந்து வக்ஃப் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. சோ பர்சன் ப்ரொஃபசிங் இஸ்லாம் அப்படின்னு முன்னாடி இருந்தது 1995 ஆக்ட்ல. அதுல என்ன மாற்றம் பண்றாங்கன்னா, அவங்க மட்டும் தான் கொடுக்கணும், யார் வேணா கொடுக்கலாம். இது ஒரு மாற்றம் பண்றாங்க. ரெண்டாவது மாற்றம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஓவர் ரைடிங் எஃபெக்ட் ஆஃப் வக்ஃப் ஓவர் அதர் லாஸ். மொத்த எல்லா சட்ட திட்டங்கள் ஏதாவது முரண் இருந்துச்சுன்னா இந்த சட்டத்துல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, இன்னொரு சட்டத்துல வேற பாயிண்ட் சொல்றாங்க. இது ரெண்டு ஒரு சட்டத்துல இப்படி சொல்லுது, இன்னொரு சட்டத்துல இப்படி சொல்லுதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா இந்த சட்டத்துல உள்ளதான் வந்து முதன்மைப்படுத்தணும். நீங்க இன்னொரு சட்டத்துல உள்ளதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், அதை ஓவர் ரைடு பண்ணிடும் அப்படின்னு ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. இன்னொன்னு வந்து எதனால வந்து இப்போ இதை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, என்க்ரோச்மெண்ட் மொத்தம் 58,890 என்க்ரோச்மெண்ட்ஸ், லிட்டிகேஷன் 32,000 லிட்டிகேஷன்ஸ், லிட்டிகேஷன் ரிலேட்டட் என்க்ரோச்மெண்ட் ரிலேட்டட் லிட்டிகேஷன் வந்து ஒரு 16,000, முஸ்லிம் பெட்டிஷனர்ஸ் இருக்கிறது ஒரு 3,165. கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வந்து வக்ஃப் டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா 5,973 ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 40 அப்படின்னா ஆர்பிட்ரரிலி அவங்களே முடிவு பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வக்ஃப்னு சொல்ல முடியுங்கிற அந்த செக்ஷன் கீழே 515 ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பை யூசர், அதாவது ஒருத்தவங்க யூஸ் பண்றதுனால அதுக்கு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, அவங்க பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த உரிமை கிடைச்சிருது, வக்ஃபுக்கு கொடுக்குற உரிமை கிடைச்சிருது. அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 4 லட்சம் ப்ராப்பர்ட்டி, அதோடைய ஏரியா வந்து 22 லட்சம் ஏக்கர். ஸோ இந்த ரீசன்ஸ்னால இவ்வளவு லிட்டிகேஷன் இருக்கிறதுனாலையும் இவ்வளவு என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் பை யூசர் அப்படிங்கிற ஒரு ஆட் பண்ணிட்டாங்க. 2013 என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2013 அமெண்ட்மெண்ட்ல வந்து சொந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர், ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் வச்சிருக்கவங்க தான் வக்ஃப் கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து ஆல்டர் பண்ணி, ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்க நபரும், ஒரு குறிப்பிட்ட காலம் ரொம்ப காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்க நபரும் என்ன பண்ண முடியும்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்க. அந்த மாற்றத்தினாலையும் அதுக்கப்புறமா 2 சட்டங்களுக்கு நடுவில் முரண் இருக்குன்னா எல்லா சட்டங்களையும் ஓவர் ரைடு பண்ற பவர் வந்து இந்த வக்ஃப் சட்டத்துக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுனாலையும் இவ்வளவு சேஞ்சஸ் நடந்ததுனால என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இப்ப இந்த 22 லட்சம் ஏக்கர் பை யூசர் ப்ராப்பர்ட்டி அளவு இருக்குல்ல, இது எப்போ வந்துன்னா 2013 அப்புறமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பை யூசர் வந்து வக்ஃப் கொடுக்க முடியாது. 2013 ஆட்சிக்கு முன்னாடி அவங்க கொண்டு வரதுனால என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஒரு 12 வருஷத்துல 20 லட்சம் ஏக்கரை வந்து வக்ஃப் கொண்டு வர முடியுது. இந்த காரணங்கள்னால இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அப்புறம் பல முறைகேடுகள், நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, அதுவும் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஜேபிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதோடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது ஒரு மேஜரா ஒரு 4-5-10 கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இந்த ரிப்போர்ட்ஸ் ஏகப்பட்ட பெரிய பெரிய ரிப்போர்ட்ஸ்ல
ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிறதுல ஒன்று தமிழ்நாட்டில் திருச்செந்துறை வில்லேஜ், அந்த மொத்த கிராமமே வக்ஃபோட சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்பியூட் எழுந்திருக்கு. அது ஒன்று. பீகார்ல கோவிந்தராபுரா வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜே வந்து வக்ஃப் கேட்ல வருதுன்னு ஒன்று. கர்நாடகாவில் ஒரு 15,000 ஏக்கர் விஜயபுரா, சித்ரதுர்கா, யாதகிரி, தார்வாத், பல்லாரி இது எல்லா இடங்கள்லயும் சேர்த்து ஒரு 15,000 ஏக்கர். சூரத் முனிசிபல் கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸே வக்ஃப்னு சொல்லி ஒரு டிஸ்பியூட் இருக்கு. கேரளால செப்டம்பர் 2024 வந்து வெளியே வந்திருக்கு. ஒரு 600 கிறிஸ்டியன் குடும்பங்கள் எர்ணாகுளம் பக்கத்துல வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வக்ஃப் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க சொந்தம் கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இது போக மொத்தம் ஒரு 515 கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி செக்ஷன் 40 ப்ராப்பர்ட்டிஸ் 515 இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் டிஸ்பியூட் இருக்கு. இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்னது போக தெலுங்கானால ஒரு 66,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி, அப்புறம் ஒரு 134 ஏக்கர் உள்ள ப்ராப்பர்ட்டி, இப்படி பிரயாக்ராஜ்ல உள்ள ஒரு ஆசாத் பார்க் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி பல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்பியூட்ல இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனாலையும் ஏகப்பட்ட முறைகள் இருந்திருக்கலாங்கிறதுனாலையும் அமெண்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஓவராலா இப்போ ஏன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கான காரணங்கள். 2013 பண்ண சட்ட திருத்தங்கள் ஒரு 22 லட்சம் ப்ராப்பர்ட்டி வந்து பை யூசர் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ், லிட்டிகேஷன்ஸ், என்க்ரோச்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பல கிராமங்கள், இந்த மாதிரி கமிட்டிஸ்ல உள்ள கம்ப்ளைண்ட்ஸ். அது போக இந்த சச்சார் கமிட்டியில் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, மொத்தமா இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து 1 லட்சம் கோடிக்கு மேல வேல்யூ இருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஏக்கர் சொல்லிட்டு இருந்தேன். சச்சார் கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. இது எப்போ சொன்னாங்கன்னா 2006ல, கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட். அப்போ 1 லட்சம் கோடி. அப்ப அந்த 1 லட்சம் கோடியில இருந்து இந்த வக்ஃப் போர்டு காமிக்கிற வருமானம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 126 கோடி தான் வருமானம் காமிக்கிறாங்க. சோ 1 லட்சம் கோடியில 126ங்கிறது என்ன பெர்சன்டேஜ்? சோ ஒழுங்கா இதை நிர்வகிச்சாங்கன்னா அந்த 1 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு 12,000 13,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். சோ 12,000 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய இடத்துல 126 கோடி தான் வருது. கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமா வந்து இதுல இருந்து வருமானம் ஈட்ட முடியும். ஆனா அதுல முறைகேடு இருக்கிறதுனால 126 இருக்குன்னு நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சை கமிட்டி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த நம்பர் பயங்கரமா கூடினா 18 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? சோ அதையும் வந்து சரி பண்ணுங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் வருது. சரி, எப்படி முன்வைக்கப்படுது அப்படி சொல்றோம். சோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2013 அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அது வந்து 5.5 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்துச்சு. 2025ல வந்து 16 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்துச்சு பார்லிமெண்ட்ல. நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அதே போல ஜேபிசி அப்படின்னு ஒரு ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? அந்த ஜேபிசி மொத்தம் 38 மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஜேபிசியோட மெம்பர்ஸ் மொத்தம் 32 பேர். அந்த 32 பேர் சேர்ந்து எத்தனை மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க? 38 மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ண டைம் வந்து 128 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா சும்மா கிடையாது. இந்த 128 மணி நேரத்துக்குமே மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் இருக்கு. இந்த 38 மீட்டிங்கும் மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் இருக்கு. யாரெல்லாம் வந்தாங்க, எங்க வந்தாங்க, எப்போ வந்தாங்க, எவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, அதை வெர்பாட்டிமா வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்ன 996 பேஜ்ல எல்லா மினிட்ஸும் இருக்கு. சோ எல்லாம் ரெக்கார்டட். அதுக்கப்புறமா வந்து ஒரு 284 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வைட் பண்ணி அவங்களும் அந்த மீட்டிங்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆன்லைன்ல வந்து சஜஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஆன்லைன் சஜஷன்ஸ் கிட்டத்தட்ட 1 கோடி சஜஷன்ஸ் வந்திருக்கு. சோ இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா இந்த வந்து பில்ல பாஸ் பண்றாங்க. சோ 1 கோடி சஜஷன்ஸ், 128 மணி நேரம் டிஸ்கஷன் ஜேபிசில, பார்லிமெண்ட்ல ஒரு 16 மணி நேரம் டிஸ்கஷன், ஒரு 284 ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிட்டு வச்சு மீட்டிங், இதெல்லாம் பண்ணி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஜனநாயக முறைப்படி இல்லைன்னு சொல்லி பல வெளிநாடு பத்திரிகைகளும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா முஸ்லிம்க்கு எதிரான ஒரு பில்ல பாஸ் பண்ணாங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ நம்மளுக்கு அட்லீஸ்ட் தெரியணும் எப்படி இது ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறது அதான் இருந்தது. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துருவோம். முதல் அமெண்ட்மெண்ட் என்ன அவங்க கொண்டு வந்தாங்க கேட்டீங்கன்னா, வக்ஃப் ஆக்ட் அப்படிங்கிறதே வந்து உமீத் ஆக்டின் பேர் மாத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனா கடைசியில் வந்து எல்லாருடைய சஜஷன்ஸ்க்கு அப்புறமா அந்த வக்ஃப்ங்கிறது வந்து உமீத் ஆக்ட் மாத்தல, வக்ஃப் ஆக்டாவே தான் இருக்குது. ஆனா இதுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட், எம்பவர்மெண்ட், எஃபிஷியன்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஆக்ட்ல வரப்போறது. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக பண்றேன்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் யூனிஃபை பண்றதுக்காக ஒரு வேலை பண்ண போறேன், அந்த போர்டை வந்து என்பவர் பண்றதுக்கு ஒரு வேலை பண்றேன், அது எஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு ஒரு வேலை பண்றேன், டெவலப் பண்றதுக்கான ஒரு வேலை பண்றேன். இந்த 3 வேலைகள் தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் 2013 ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா? என்ன சொல்லியிருந்தாங்க? பிராக்டிசிங் முஸ்லீம் மட்டும் தான் வக்ஃப் கொடுக்கணும் இல்ல, யார் வேணா வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதை திருத்தம் பண்ணி இல்ல இது வந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இதுக்குன்னு ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு பிராக்டிசிங் முஸ்லீம் மட்டும் தான் வந்து வக்ஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது திருத்தம் பண்ணிருக்காங்க. மூணாவது வந்து ஓவர் ரைடிங் எஃபெக்ட். இதெல்லாம் வந்து 2013 பண்ணதை வந்து ரிவர்ஸ் பண்ற ஒரு விஷயங்கள். சோ மூணாவது இதுல என்ன சொல்றாங்க? எல்லா சட்ட திட்டங்களை விட கான்ட்ரடிக்டா இந்த ஆக்ட்ல உள்ளதுக்கு கான்ட்ரடிக்டா இருந்துச்சுன்னா, முரணா இருந்துச்சுன்னா அதை இந்த சட்டம் ஓவர் ரைடு பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஓவர் ரைடு பண்ணிடுங்கிறது வந்து ரிமூவ் பண்றாங்க. அதுக்கப்புறமா ப்ரொடெக்ஷன் ஆஃப் வக்ஃப் பை யூசர் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் வந்து 2013 கொண்டு வந்தாங்க. அதை என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நான் எப்படி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு முசல்மான் இல்லாம வெளியாள் கூட என்ன பண்ணலாம்னா வக்ஃப் கொடுக்கலாம் சொன்ன மாதிரி, ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க தான் ஓனர் தான் வந்து நீங்க வக்ஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மாத்தி 2013 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா அப்படின்னா கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க, வக்ஃப் பை யூசர்னு சொல்லிட்டு. சோ பல காலமா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ அவங்க நினைச்சாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை தானம் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ வக்ஃப் பை யூசர் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வக்ஃப் பை யூசர்ங்கிற கிளாஸை பயன்படுத்தி
22 லட்சம் 20 லட்சம் ஏக்கருக்கு மேல என்ன பண்ணியாச்சுன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கத வந்து அடிப்படையா வச்சு வக்ஃப் கொடுத்தாச்சு இந்த 12 வருஷத்துல. இப்ப அடுத்து வந்து உமன் ரைட்ஸ்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வக்ஃப் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய லீகல் ஹேருக்கு உண்டான உரிமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வக்ஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முன்னாடி இருந்துச்சுன்னா, இப்போ நான் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுக்க விரும்பல, இப்போ வந்து என்ன சொல்றது, பெண் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லைன்ற பட்சத்துல இல்ல கொடுக்காம கூட என்ன பண்ணிட முடியும், வக்ஃப் கொடுக்க முடியும். அவங்க இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டை வந்து பிரதானப்படுத்திருக்காங்க. அது வந்து 4வது அமெண்ட்மெண்ட். 5வது அமெண்ட்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நான் முஸ்லிம்ஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் போர்டுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் போர்டுன்னு என்னன்னு தெரியணும். மொத்தம் 2 போர்டு இருக்கு. ஒன்னு வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஒன்று இருக்கு, ஸ்டேட் போர்டு ஒன்று இருக்கு. இந்த 2 போர்டு இருக்கு. இந்த 2 போர்டுல என்ன காம்போசிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவுன்சில்ல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 2 கேட்டகரி. எல்லா போர்டுமே 2 கேட்டகரி பிரிச்சுறாங்க. ஒன்னு வந்து முஸ்லீம் ஒன்லி கேட்டகரி, இன்னொன்று வந்து முஸ்லீம் ஒன்லி கம்பல்சரி இல்லாத ஒரு கேட்டகரி. அப்படி 2 கேட்டகரி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து 2 கேட்டகரியில முதல் கேட்டகரி ஒரு 10 மெம்பர் இருப்பாங்க, 2வது கேட்டகரி 12 மெம்பர் இருப்பாங்க. இப்போ அந்த 10 மெம்பர் கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த 10 மெம்பர் கேட்டகரி யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒரு ஆல் இந்தியா முஸ்லீம் ஆர்கனைசேஷன் 3 பேர், சேர்பர்சன்ஸ் 3 பேர், முட்டாவாலிஸ்னு ஒரு 3 பேர், எமினன்ட் முஸ்லீம் ஸ்காலர்ஸ் ஒரு 3 பேர், 3 3 9 10. இந்த 10 பேர்ல நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் கிடையாது. இந்த 10 பேருமே முஸ்லீம் பீப்புள் தான் இருப்பாங்க. இந்த 10 பேர்ல 2 பேர் கம்பல்சரியா உமன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது 2013 இருந்தது தான். அதே தான் என்ன பண்றாங்கன்னா 2025 ஆக்ட்லயும் கொண்டு வராங்க. சோ இந்த 10 மெம்பர் கேட்டகரி வருது. இன்னொரு 2வது கேட்டகரி வந்து ஒரு 12 மெம்பர் இருக்கணும்ங்கறாங்க. இந்த 12 மெம்பர்ல தான் 2 நான் முஸ்லீம் இருக்கணும்ங்கறாங்க. அப்ப இந்த 12 மெம்பர் யாரெல்லாம், ஒரு யூனியன் மினிஸ்டர், ஒரு 3 எம்பி, 2 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ், ஒரு நேஷனல் அட்வொகேட், எமினன்ட் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் அட்வொகேட், 4 எக்ஸ்பர்ட்ஸ் எந்த துறையிலனா டாக்டர், இன்ஜினியர், ஆர்கிடெக்சர், மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா துறைகள்ல இருந்து ஒரு 4 பேர், ஒரு அடிஷனல் ஜாயின்ட் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்க யூனியன் மினிஸ்டர் இருக்க ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருத்தர். சோ இந்த 12 பேர்ல 2 பேர் வந்து நான் முஸ்லீமா இருக்கணும்ங்கறாங்க. அந்த 2 பேர் யாரா இருக்கலாம்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் உள்ள கொண்டுறாங்க, அவர் நான் முஸ்லீமா இருக்கலாம், ஒரு எம்பியா இருக்கலாம், ஒரு யூனியன் மினிஸ்டரா இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்க நான் முஸ்லீமா இருப்பாங்க. சோ மொத்தத்துல இந்த சென்ட்ரல் கவுன்சில் பொறுத்தவரைக்கும் 22 நபர்கள்ல 2 பேர் நான் முஸ்லீம். சோ கிட்டத்தட்ட 10% கம்மியா நான் முஸ்லீம் ஒருத்தவங்களை கொண்டு வந்திருக்காங்க. சரி, நான் முஸ்லீம் கொண்டு வரலாமா வேணாமாங்கிறத நான் அடுத்தடுத்து வர்ற பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ கவுன்சில் பார்த்தோம் இல்லையா, கவுன்சில் மாதிரியே போர்டு, அந்த போர்டுலயே 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரியில வந்து 4 மெம்பர், அதுல 2 உமன் இருக்கணும். 2வது கேட்டகரியில 7 மெம்பர், அதுல 2 நான் முஸ்லீம் இருக்கணும். சோ இதுல ஒரு 11 பேர். இந்த 11 பேர்ல 2 நான் முஸ்லீம் இருக்கணும்ங்கறாங்க. சோ இதுதான் வந்து 5வது அமெண்ட்மெண்ட். இப்போ 6வது அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நீங்க இன்னொரு 6 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 6 மாசம் டைம்க்குள்ள ஒரு சென்ட்ரல் போர்ட்டல்ல எல்லாத்தையும் வந்து பதிவேற்றிருங்க. சோ அப்பதான் நம்மளுக்கு தெரியும். சோ ஏற்கனவே வம்சின்னு ஒரு போர்ட்டல்ல வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பட் இப்போ யூனிஃபைடா என்ன பண்ண போறாங்கன்னா 6 மந்த்ஸ்ல இந்த நியூ போர்ட்டல், நியூ சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ்ல இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். இது அப்டேட் பண்றது தான் வந்து இதோடைய வேலிடிட்டியை உறுதியாக்கும் சொல்லி சொல்றாங்க. சோ இந்த கம்ப்யூட்டரைசேஷன் அடுத்த அமெண்ட்மெண்ட். 7வது அமெண்ட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, லிமிடேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், எல்லா சட்டத்தை வந்து இது ஓவர் ரைடு பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா பர்டிகுலர்லி லிமிடேஷன் ஆக்ட் செல்லாதுன்னு இருந்ததை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இனிமேல் லிமிடேஷன் ஆக்ட் 1963 செல்லும். அதாவது ஒரு காலவரையறைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த காலவரைக்கு உட்பட்டு இயங்கணுங்கிறது வந்து முன்னாடி இதுக்கு இந்த சட்டத்துக்கு செல்லாம இருந்துச்சு. இப்போ அதை வந்து செல்லணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து 8வது அமெண்ட்மெண்ட் வந்து ஆனுவல் கான்ட்ரிபியூஷன். இந்த ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா 7% இருந்தது. அதாவது இந்த வக்ஃபோட ப்ராப்பர்ட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த கான்ட்ரிபியூட் பண்ணதை வந்து 7% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்ல அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இயங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க. 9வது வந்து ஆனுவல் ஆடிட். ஸோ இப்போ இந்த வருமானம்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இந்த வருமானங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் ஈட்டக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு ஆனுவல் ஆடிட் இருக்கணும். அந்த ஆடிட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆடிட்டர் பேனல் இருக்கும். அந்த ஆடிட் பேனலுக்கு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஆடிட் புதுசு கிடையாது, ஏற்கனவே இருந்தது. பட் அதுக்கு ஒரு சில மாற்றங்கள் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆடிட்டோட தேவை எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சச்சார் கமிட்டி பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த சச்சார் கமிட்டியோட ரிப்போர்ட் தான் இது. 1,20,000 கோடி வர்த்துள்ள ப்ராப்பர்ட்டி இதை ஒழுங்கா அவங்க மேனேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா 12,000 கோடி வந்திருக்கும். 10% எடுத்துக்கிட்டோம்னா கூட 126 கோடி தான் வந்துட்டு இருக்கு, 163 கோடி தான் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து இது ஒழுங்கா இயங்கணும். இன்ஃபேக்ட் இது 20% வரைக்கும் கூட 25,000 கோடி கூட இதுல இருந்து சம்பாதிக்க முடியும்னு சொல்லி 2006ல சொல்றாங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன். அப்ப ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செக்ஸ். சோ இந்த மாதிரி 2 அகாகனி, போரான்னு சொல்லி 2 கம்யூனிட்டி இருக்கு. அந்த 2 கம்யூனிட்டி இன்னும் மைனர் முஸ்லீம் கம்யூனிட்டிஸுமே ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் போர்டுல. இல்ல அவங்களுக்கு தனியா போர்டு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் இதுல நான் ஆட் பண்ணல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து என்ன இருந்துச்சுன்னா ட்ரிபியூனல். அப்போ மொத்தம் இந்த வக்ஃப் போர்டுல வந்து 3 போர்டு இருக்கு. ஒன்று வந்து சென்ட்ரல் கவுன்சில், இன்னொன்று வந்து ஸ்டேட் வக்ஃப் போர்டு, இன்னொன்று வந்து ட்ரிபியூனல் ஒன்று இருக்கு. அதாவது ஸ்டேட் சென்ட்ரல் ட்ரிபியூனல் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்க வந்து போர்டு கிட்ட ஃபர்ஸ்ட் போகணும். அந்த போர்டுல உள்ள தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா ட்ரிபியூனலுக்கு போகணும். ட்ரிபியூனல் உள்ள தீர்ப்பு நீங்க பிடிக்கலன்னு சொன்னா இல்ல தப்பு, இல்ல நீங்க இன்னும் அக்ரிவேட்டடா ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போலாமான்னு கேட்டீங்கன்னா போலாம். ஆனா உங்களுக்கு அது உரிமை கிடையாது. நீங்க ஹைகோர்ட்டுக்கு போறது வந்து ரெக்வெஸ்ட் வைக்கலாம். ஏன்னா இந்த சட்டத்துல என்ன தெளிவா போடப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிபியூனலோட டிசிஷன் தான் ஃபைனல். ட்ரிபியூனல் டிசிஷனுக்கு மேல எந்த டிசிஷனும் கிடையாது. நீங்க ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கான உரிமை கிடையாது. நீங்க அப்பீல் போக முடியாது. அப்ப ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கு பேர் அப்பீல் கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு போய் நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம். என்ன ரெக்வெஸ்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி நீ கேஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இப்ப
ஹைகோர்ட் வந்து கம்பல்சரி உங்க கேஸ் எடுத்தே ஆகணும் அவசியம் கிடையாது, எடுக்கலாம் எடுக்காமலே இருக்கலாம், ஹைகோர்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆயிடுது. என்ன பண்றாங்கன்னா அப்பீல்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து விட்டுட்டு ஹைகோர்ட்டுக்கு நம்ம வந்து அப்பியர் ஆகி ரெக்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சு. இது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இன்னொரு பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ட்ரிபியூனல் இருக்கு, இந்த ட்ரிபியூனல் வந்து கேஸ் நடத்தாம இருக்காங்க, இல்ல கேஸ் ரொம்ப நாள் இழுக்காம இருக்காங்க, இந்த ட்ரிபியூனல் வந்து ஃபங்க்ஷனிங்கா இல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போதும் இதுக்கு ஒரு ரெமெடி கிடையாது. நீங்க போர்டு பிரச்சனை ட்ரிபியூனல் போவீங்க, ட்ரிபியூனல் பிரச்சனைன்னு சொன்னா தானே ஹைகோர்ட் போக முடியும். இப்ப ட்ரிபியூனல்ல பிரச்சனை, ட்ரிபியூனலே பிரச்சனைன்னு சொன்னா நீங்க எப்படி ஹைகோர்ட் போக முடியும்? ரெக்வெஸ்ட் கூட வைக்க முடியாது. நீங்க போயிட்டு முன்னாடி அப்பீலுக்கு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, ரெக்வெஸ்ட் மட்டும் தான் ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஷனும் கிடையாது. எப்ப கிடையாதுன்னு சொன்னா ட்ரிபியூனலே ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொன்னா. அப்போ இந்த ரெண்டு சீர்திருத்தமும் இந்த 2025 ஆக்ட் கொண்டு வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ஹை கோர்ட்டுக்கு போய் நீங்க வந்து ரெக்வெஸ்ட் வைக்கணுங்கிற கான்செப்ட் எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எனிபடி அக்ரீடு பை ட்ரிபியூனல் கேன் அப்ரோச் ஹை கோர்ட், அப்பீல் பண்ண முடியாத உங்களோட உரிமை அது. ஹை கோர்ட் என்ன பண்ண முடியாதுன்னா, நான் உங்க அப்பீல் எடுத்து போய் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, கம்பல்சரி எடுத்தே ஆகணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒருவேளை ட்ரிபியூனல் ஃபங்க்ஷன் ஆகல, ட்ரிபியூனல்ல வந்து ஆள் இல்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ட்ரிபியூனல் வெயிட் பண்ணி ட்ரிபியூனல் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் அப்பீல் பண்ண அவசியம் கிடையாது. ட்ரிபியூனல் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா நீங்க நேரடியாக கூட ஹைகோர்ட்டுக்கு போக முடியும். ரெண்டு முக்கியமான பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு மேஜரான அமெண்ட்மெண்ட். சோ இப்போ என்ன பண்றோம்னா, இந்த வக்ஃப் ஆக்ட் வந்து ஒரு 10 கண்ட்ரியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்தியா, கத்தார், சவுதி அரேபியா, டர்க்கி, ஓமன், ஈரான், குவைத், யுஏஇ, பங்களாதேஷ், பாகிஸ்தான், பஹ்ரைன், இத்தனை நாடோடைய வக்ஃபை வந்து கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கானா, எல்லா கண்ட்ரிலையும் வந்து இது மேனேஜ்மெண்ட்டுக்கான சட்டம் இருக்கு. மேனேஜிங் போர்டு ட்ரிபியூனல் இருக்கான எல்லாத்துலயும் இருக்கு. சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அண்ட் பாகிஸ்தான் தவிர டேட்டாபேஸ் எல்லாத்தையும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் ஓவர் சைட் இருக்கா, கவர்மெண்ட் வந்து இதுல ஓவர் சைட் பண்ணுதா இந்த ஆபரேஷன்ஸ் பார்த்தோம்னு சொன்னா 1 2 3 4 ஒரு 6 கண்ட்ரில யுஏஇ, குவைத், டர்க்கி, சவுதி அரேபியா, கத்தார் எல்லாத்துலயுமே கவர்மெண்ட் ஓவர் சைட் இருக்கு. சர்வே அண்ட் டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு கேட்டா அது ஒரு 4 நாடுகள் இருக்கு. லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சேல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது எல்லா நாடுகள்ல ஒரு 3 4 நாடுகள் தவிர இருக்கு. ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி ஒரு நாடுகள் இருக்கு. கம்யூனிட்டி ஸ்பெசிபிக் வக்ஃப் போர்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பஹ்ரைன்லயும் இந்தியாவிலும் இருக்கு. அதாவது போர்டுக்குள்ள கம்யூனிட்டி ஸ்பெசிபிக்கா ரெப்ரசன்டேஷன், அப்புறம் கம்யூனிட்டி ஸ்பெசிபிக்கா போர்டேவும் கூட. இர்ரெவோக்கபிலிட்டி, அதாவது ஒரு தடவை வக்ஃப் கொடுத்தா திரும்ப நீங்க எடுக்கவே முடியாது அப்படிங்கிறது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இந்தியாலையும் கத்தார்லயும் மட்டும் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அவங்க அந்த பணத்தை எப்படி முதலீடு பண்றாங்கிறத மேனேஜ் பண்றது ஒரு 3 நாடுகள்ல இருக்கு. இன்க்ளூஷன் ஆஃப் நான் முஸ்லிம்ஸ் தான் முக்கியம். சோ இந்தியா வந்து செக்குலர் கண்ட்ரி, பட் பாக்கி இருக்க நாடுகள்ல முஸ்லீம் கண்ட்ரில அந்த முஸ்லீம் கண்ட்ரிலயுமே போர்டுக்குள்ள நான் முஸ்லீமோட ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓமன்லயும் ஈரான்லயும் இருக்கு. சோ அப்ப கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சட்டத்தில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே, எல்லா மேஜர் பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் இந்த 10 முஸ்லீம் நாடுகள்ல இல்லாத, அதாவது நம்ம நாட்டில் மட்டும் தான் இருக்கு, முஸ்லீம் நாடுகள் எந்த முஸ்லீம் நாடுகள் இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் கூட இல்ல. அதுதான் இந்த மேஜரா இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் எடுத்திருக்காங்க. சோ இந்த மீதி இருக்க 9 நாடுகள்ல என்னெல்லாம் நடைமுறையில் இருக்குதோ அதுதான் வந்து ஒன்னொன்னு ஒரு இடத்துல இருந்து எடுத்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இப்போ கன்க்ளூஷன் வந்துட்டோம்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வாஸ்டான ஒரு செட்டப். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு ஜேவிசி ரிப்போர்ட் இருக்கு. ஒரு அந்த கமிட்டி மெம்பர் 32 மெம்பர் இருக்காங்க. அந்த 32 மெம்பரும் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 400 பக்கத்துக்கு இருக்கு. எல்லாரும் என்ன தப்பு சொன்னாங்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க, எதை மாத்தணும்னு சொன்னாங்க, எதை மாத்தக்கூடாது சொன்னாங்க, அதுக்கு கமிட்டில இருந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, இவங்க வந்து 16 மணி நேரம் டிஸ்கஷன்ல என்னெல்லாம் ஆர்கியூ பண்ணாங்க, எதெல்லாம் மாற்றம் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வக்ஃப் பை யூசர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப காலமா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூசேஜ்ல வக்ஃபோட யூசேஜா இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ண முடியுதுன்னா அதை வந்து வக்ஃபா கொடுக்க முடியுது, ஓனரா இல்லைன்னா கூட. நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட 22 லட்சம் ஏக்கர் இருக்கு, 4 லட்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அந்த 8 லட்சம் ப்ராப்பர்ட்டில 4 லட்சம் ப்ராப்பர்ட்டி வந்து பை யூசர் ப்ராப்பர்ட்டி, 40 லட்சம் ஏக்கர்ல 39 லட்சம் ஏக்கர்ல 22 லட்சம் ஏக்கர் வந்து வக்ஃப் பை யூசர் ப்ராப்பர்ட்டி. அப்போ அவங்க சண்டை போடுறாங்க, நீங்க திரும்ப எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட் நடக்குது. இப்போ கடைசியில் இந்த ஆக்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் வக்ஃப் பை யூசர்ல நீங்க எடுத்ததெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அப்படியே இருக்கு. அது கிட்டத்தட்ட 22 லட்சம் ஏக்கர் இந்த 12 வருஷத்துல வந்து யூசேஜ் மூலமா வக்ஃப் கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதுல அந்த 22 லட்சம் இருந்துட்டு போட்டோம். புதுசா எதுவும் என்ன பண்ணாதீங்கன்னா நீங்க வந்து யூசர்னு சொல்லிட்டு வக்ஃப் கொடுக்கறதுக்கு நாங்க தடை பண்றோம். சோ இதுக்கு முன்னாடி வக்ஃப் பை யூசர் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தொட போறது இல்ல. இனிமேல் வக்ஃப் பை யூசர் ப்ராப்பர்ட்டி கிடையாது. செக்ஷன் 40 முடிஞ்சிருச்சு. இனிமே ஆர்பிட்ரேட்டா நீங்க எந்த ப்ராப்பர்ட்டியுமே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியாது. அப்போ இனிமே தான் எல்லாம் பண்ண போறோம். அப்ப இந்த 22 லட்சம் ப்ராப்பர்ட்டி போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஆமா 22 லட்சம் ப்ராப்பர்ட்டி வக்ஃப் படி கொடுத்ததா. எங்கயாவது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, எங்கயாவது டிஸ்பியூட் இருக்குது, எங்கயாவது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அதை மாற்றம் பண்ண போறோமே ஒழிய, டிஸ்பியூட் இல்லாத ப்ராப்பர்ட்டியோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லாத ப்ராப்பர்ட்டியோ பிரச்சனை இல்லாத ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போறது இல்லைன்னா, யூசேஜ்னு சொல்லி கொடுத்த உங்களுக்கு ஓனர்ஷிப் டாக்குமெண்டே கிடையாது, இது உங்க ஓனரே கிடையாது, இருந்தாலும் நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சட்டத்தை மாத்தியாச்சு, வக்ஃப் கொடுத்ததெல்லாம் திரும்ப எடுங்கன்னு எடுக்க போறது கிடையாது அப்படின்னு அறிவிச்சாச்சு. ஸோ இதுக்கும் நிறைய வந்து எதிர்ப்பு குரல் வந்துச்சு. அது எப்படி 22 லட்சம் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் எப்படி நீங்க எழுதி கொடுக்க முடியும். சரி முன்னாடி கொடுத்துட்டாங்க, 2013 தப்பு பண்ணாங்க கொடுத்துட்டாங்க, சரி இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க கொடுத்த 22 லட்சம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஓனர்ஷிப் டாக்குமெண்டே இல்ல, நீங்க தான் ஓனர் ப்ரூஃபே இல்ல, அதை ஃபுல்லா திரும்ப கொடுங்க, நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் இருக்கு. ஆனா இதோடைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா இவங்க சுமூகமா என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, பிரச்சனை இருக்க ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம அதுவுமே யார் பக்கம் நியாயம் கேஸ் நடத்தி பார்ப்போம். கேஸ் இல்லாத ப்ராப்பர்ட்டி, பிரச்சனை இல்லாத ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் இல்லைனாலுமே பை யூசருங்கிற முறையில் உங்களுக்கு போன ப்ராப்பர்ட்டி, வக்ஃபுக்கு போன ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரியான
விஷயங்கள், இந்த தகவல்கள் என்ன ஆர்கியூ பண்ணாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, இந்த 1000 பக்கத்துல என்ன இருக்குது, இந்த சட்டத்திட்டங்கள் என்ன நடந்துச்சு, 1995 என்ன சட்டத்துல இருந்துச்சு, 2030 என்ன மாத்தினாங்க, 2025 இப்ப நம்ம திரும்பி என்ன மாத்திருக்கோம், இது எல்லாமே வந்து டீடைல்டா மக்கள் மத்தியில போய் சேரணும் அப்படின்னு இந்த வீடியோட நோக்கம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.